ஒரு வீட்டோட இந்த அமைப்பு இப்படி இருந்தா இவங்க வந்து பிசினஸ வந்து தைரியமா எடுத்து செய்யலாம். இல்ல அமைப்பு தப்பா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு பிசினஸ தொடாதீங்க. உங்களுக்கு வேலை தான் சரியா வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஷூரா சொல்லலாம். அது எப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லிருங்க சார். அதாவது என்னன்னா, அ 10ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜாதக ரீதியா பேசுவோமா? ம். லக்னத்திலிருந்து 10ஆம் அதிபதி சனியாக இருந்தால், 10ல சனி இருந்தா, மார்க் மை வேர்ட்ஸ் அது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீவன பங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய ரிசர்ச்ல ஜீவன பங்கம்லாம் கிடையாது. 10ல சனி இருந்தால் மந்திரிக்கு சமமாக நீங்கள் அரசாளுவீர்கள். அப்போ நீங்க பிசினஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. வேலைக்கு போமாட்டீங்க. யார் யார் ஜாதகத்தெல்லாம் எடுத்துங்க. சந்திரன்லேருந்து 10ல சனியாக இருந்தாலும் சரி, லக்னத்திலிருந்து 10ல சனி யாராக இருந்தாலும் சரி, யார் ஜாதகத்தில 10ல சனி இருந்தாலும் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. ம். அங்க சனி இல்ல. வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கு. அதை சனி பாக்குது அப்படின்னா மட்டும் தான் அவங்க அடிமை தொழில் பண்ணுவாங்க. இந்த டிசிஎஸ்ல போறது, இஎம்ஐ கட்ட வாழ்க்கை, இது மாதிரியான வாழ்க்கை வாழ்பவர்கள் எல்லோருமே வந்து 10ல சனி இருக்காது. 10ல சனி இருந்தா அவன் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதுவே வாஸ்துல சார். வாஸ்துவாக இருந்தால் யார் வீடெல்லாம் வந்து வடகிழக்கு தவறாக இருக்கிறதோ, யார் வீடெல்லாம் வந்து தென்மேற்கு தவறாக இருக்கிறதோ, அவர்கள் எல்லோருமே வந்து அடிமை தொழில் தான் செய்வார்கள். பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னா, நான் ஓப்பனா வாஸ்துல சொல்றேன். தென்கிழக்குல தெற்கு தெருக்குத்து யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க வீடெல்லாம் வந்து பிஸ்னஸ்ல கோடீஸ்வர யோகம்மா.